வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல அறியாமை அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, அது தவறும் கிடையாது. ஒண்ணுமே அறியாம இருக்கிறது தாங்க தவறு. அதனால இந்த மாசத்துக்கான பலன் எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால பார்த்தோம்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நம்மளுக்கு அது பயன்படும். வாங்க இந்த மாசம் பங்குனி மாசத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த பங்குனி மாசம் கிட்டத்தட்ட 20 டிகிரியில பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சுக்கரனோட சாராம்சம் வாங்கி சுக்கரனோட திசா இருப்பிலேயே இந்த மாசம் பிறக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த மாசத்துக்கான கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்குனி மாசம் 2ஆம் தேதியே கிட்டத்தட்ட பங்குனி 2ஆம் தேதியே சூரியனோட பயிற்சி ஆயிடுறாருங்க. இந்த சூரியன் பயிற்சி அப்படின்னு சொல்றப்ப ஏற்கனவே அவர் கும்பத்துல இருக்கிறாரு, கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிடுறாருங்க. அடுத்த நாளே பங்குனி மாசம் 3ஆம் தேதியே செவ்வாவோட பயிற்சி நடந்துடுறாரு. இப்ப சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறாரு, மகத்துல இருந்து கும்பத்துக்கு வந்துடுறாரு. சரி, இந்த மாசத்துல இன்னொரு பயிற்சி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா புதனோட பயிற்சி சொல்லலாம். இந்த புதனோட பயிற்சி பங்குனி மாசம் 13ஆம் தேதி ஆயிடுறாருங்க. இந்த பங்குனி ஒரு வகையா மட்டும் நம்மளுக்கு வேலை செய்ய போறது கிடையாது இந்த புதன். அப்ப அந்த புதனே பார்த்தோம்னா இந்த மாசத்துல வக்ரம் அடைய போறாரு. அப்ப போன வேகத்திலே திருப்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த புதனுக்கு உண்டுங்க. அப்ப அந்த புதன் பார்த்தோம்னா வக்ரம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட இந்த பங்குனி மாசம் 20ஆம் தேதி போன வேகத்திலே மறுபடியும் ரிட்டர்ன் மீனத்துக்கு வர போறாருங்க. அப்ப வர்றதுனால எவ்விதமான பாதிப்பு வரப்போகுது, எந்த விதமான சிரமங்கள் கொடுக்க போறாரு. அவர் ஏற்கனவே நீச்சமா இருக்கக்கூடிய புதனா இருந்தாரு. அவரு மேஷத்துக்கு போன வேகத்திலே ரிட்டர்ன் வரப்போ பார்த்தோம்னா வக்கரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாசமா செயல்படுங்க. கிட்டத்தட்ட அந்த வக்கரத்தோட செயல்படக்கூடிய ஒரு மாதம்னு சொல்றதும் இது அடுத்த மாசம் கிட்டத்தட்ட சித்திரை மாசம் 13ஆம் தேதி வரைக்குமே இந்த வக்கரத்தோட செயல்பாடுகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சித்திரை மாசம் கடைசியில 28ஆம் தேதி பக்கமா தான் அவரு மறுபடியும் பயிற்சி ஆக போறார். இப்ப அதிலேயே இந்த பங்குனி மாசம் 19ஆம் தேதி கிட்டத்தட்ட சுக்கரனோட பயிற்சியும் அங்க நடக்க போகுதுங்க. இப்ப இந்த 4 கிரகங்களோட பயிற்சிகள் நம்மளுக்கு எவ்விதமான மாற்றங்கள் வரப்போகுது, நம்ம ஒரு ராசிக்கும் எவ்விதமான பலன்கள் வரப்போகுது, இந்த புதன் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி செயல்படுத்துறதுனால எவ்விதமான பாதகம் கொடுக்க போறாரு. இப்ப போகக்கூடிய வேகத்துல ஒண்ணு கிராஸ் பண்ணணும்னா எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் கிராஸ் பண்ணிடலாங்க. அதுவே அதுல ஏதாச்சும் ஒரு டிராபேக் ஆகி ரிட்டர்ன் வந்தோம் அப்படின்னு சொன்னா திருப்பி போறப்ப தயக்கங்கள் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தயக்கமான சூழலும் அவர் இருக்கிற இடமே ஒரு கெட்ட இடமா, ஒரு வலு இல்லாம, ஒரு சத்து இல்லாம ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னு சொல்றப்ப அவர் மீண்டும் எப்படி வெளியில வரப்போகிறார் புதன். அப்ப இந்த விதமான மாற்றங்கள் எப்படி இருக்கு, இந்த மாசத்துல எவ்விதமான சூழல்கள் நம்மளுக்கு அமைச்சு கொடுக்க போறாங்க இப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, ஃபாலோ பண்றவங்க, ஷேர் பண்றவங்க, கமெண்ட் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்கும் என்னோட பரிபூரண நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போறப்ப நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னாதான் புது புது விஷயங்கள் நம்ம பேசுறது டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். கும்பராசி. கும்பராசிக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கு. இந்த ஜென்மச்சனியே பார்த்தோம்னா நிறைய பாதகம், பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இருக்கக்கூடிய பாதகம்னு சொல்லலாம். அப்ப அதுலயுமே பார்த்தோம்னா இந்த மாசத்துல செவ்வாவோட பயிற்சியாகி சனி கூட இணைஞ்சு உட்கார போறாரு நம்மளோட ராசியிலேயே. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து இணையறப்ப பார்த்தோம்னா ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஒரு சில பாதகமும் இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து இணையறப்ப உங்களோட ராசியிலே இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலத்துல இருக்கிறதுனாலையும் இந்த சனியோட இது செவ்வாவோட சேர்க்கையினாலையும் சில பல மாற்றங்கள் துரிதமா நடக்கும்னு சொல்லலாம். ரொம்ப வேகமா நடக்கும். அப்ப இந்த மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள், நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே ஒரு அனுகூலமான ஒரு வாய்ப்பா அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு டைம்னு சொல்லலாம். என்னடா செவ்வாய் பார்த்தோம்னா நம்மளுக்கு பகையான கிரகம், அந்த பகையான கிரகமா இருந்து நம்மளோட ராசியிலே உட்கார போறாரு. சரி, அதான மாற்றங்கள் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய ஒரு ராசிகள். இவங்க 2 பேருமே உட்கார்றப்ப என்னன்னா அவங்களோட தனிப்பட்ட வேலைகளை பார்த்தோம்னா ஒரு போட்டி போட்டுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு அதிபதியா செயல்படுவாங்க. அந்த போட்டி இருக்கிற இடத்துல பார்த்தோம்னா லேசியா இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட கொஞ்சம் இன்னும் பாசிட்டிவா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்றதும் ரொம்ப ஒரு வேகமா போகக்கூடிய ஒரு கிரகங்கள், அவங்களோட செயல்பாடுகளும் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். சனி அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப ஒரு விஷயங்கள் செய்யணும்னா கூட அதுக்கு ரொம்ப லேட் பண்ணி ரொம்ப நிதானமா எல்லா விஷயங்களும் பார்த்தோம்னா கொஞ்சம் போல்டா பொலைட்டா செய்யக்கூடிய ஒரு விஷயமான அதிபதி. இப்போ இவங்க 2 பேரும் இணையறப்ப பார்த்தோம்னா ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப குயிக்கா நடக்குங்க.
அப்ப ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தினால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த கஷ்டப்பட்ட விஷயங்கள் ஒரு மேல ஓரளவுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு டைமாகவும், நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பலம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையக்கூடிய ஒரு மாதம் சொல்றப்ப இந்த பங்குனி மாசத்தை சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் பாவம், உங்க 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உங்களோட ராசியில வந்து உட்கார போறாரு. இப்போ உங்களோட ராசி 2ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்றப்ப ஒரு தொழில்காரத்துவமான மாற்றங்கள். அதனால தாங்க இவங்க 2 பேரும் சேர்றதுனால ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியான அமைவை அமைச்சு கொடுக்கும்னு சொல்றாரு. ஒரு பக்கம் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் நீச்சமா உட்கார்ந்துருக்காரு, ஓகே அக்செப்ட். ஆனா அவர் வந்து பார்த்தோம்னா செய்யக்கூடிய பாதிப்பு அந்த அளவுக்கு ஒரு வீரியமா கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா, அந்த வீட்டு அதிபதி யாருங்க? குருவா போயிடுறாரு. அப்ப அந்த ஒரு குருவாட்ட உங்களோட வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா 3ல உட்கார்ந்தாரு செவ்வாய் வீட்டுல. அப்ப இவங்களோட வீட்டு அதிபதியை வந்து பார்த்தோம்னா ஒரு சுபத்தன்மையை ஆக்கிடுறாரு. அப்ப அந்த சுபத்தன்மையை ஆகக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்க இடத்துல போய் உட்கார்றப்ப உங்களோட இத்தனை நாள் உங்க அண்ணன் தம்பிங்க ரீதியாவோ இல்ல உங்க சொந்த பந்தங்கள் ரீதியாவோ எதனாச்சும் ஒரு பின்னேறோ பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இல்ல நல்ல பேர் இல்லை, என்னோட நல்ல அபிப்பிராயம் இல்லை, நான் எந்த அளவுக்கு என் சொசைட்டில ஒரு பேர் ஒரு புகழ் சம்பாரிச்சு வச்சிருந்தோம், இதுக்கான விஷயங்கள் எல்லாமே எனக்கு இன்னைக்கு ஒரு குறையா இருக்கு. என் ஃபேமிலியில என் பேச்சு தான் முக்கியத்துவமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சரியா வரல. அப்ப இதை வந்து நான் மேற்கொண்டு எடுத்துட்டு போக முடியுமா, இது சக்சஸ் ஆகுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகக்கூடிய ஒரு டைம். அப்ப அந்த டிப்ரெஷன் யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம அவங்களுக்கு ஆப்போசிட்டா பேசுறவங்க, அவங்களுக்கு சொன்ன விஷயங்கள் நடக்காதவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட கோவங்கள் வரும். அப்ப அந்த கோவங்கள் வரப்ப அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க நல்லதனாலும் கெட்டதனாலும் மூச்சுக்கு நேரா பேசக்கூடிய அதிபதியா இருப்பாங்க. அப்ப ஓப்பனா பேசக்கூடிய ஒரு டைப்பு. அப்ப அந்த விஷயங்கள் நல்லதனாலும் கெட்டதனாலும் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு தயாரான நிலைமையில் இருப்பாங்க. ஆனா அளவுக்கு மீறி போகிறப்ப நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் சந்திக்க முடியாதுங்க. அப்ப அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப தொடர்ந்து ஒரு சில பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த நடந்துட்டு இருக்க அந்த பிரச்சனையினால வந்து பார்த்தோம்னா சந்திக்க முடியாத சூழல். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான சூரியன். அந்த சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 2ஆம் பாவத்துல பயிற்சியா உட்கார போறாரு. 2ஆம் பாவத்துல புதன் வக்கரம் அடைய போறாரு. இப்போ குடும்பத்துல உங்களுக்கு வெளியில ஒரு சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா உடனே நம்ம குடும்பத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் நடக்குது. இப்போ எனக்கு வீட்டில் இருக்கிறதோட வெளியில போனோம்னா கொஞ்சம் நிம்மதியான ஒரு லைஃப் அமையுது, வெளியிலேயே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வெளியூர் பயணங்கள் போகலான்னு இருக்கிறேன். வெளியில போய் கஷ்டப்படாலும் பரவாயில்ல. அப்போ வந்து நான் ஒரு ஜாப் செக்யூருக்காக நான் வெளியூர் போகலாம், வெளிநாடு பயணங்கள் போகலான்னு இருக்கிறேன். தாராளமாக போகலாம், எந்த விதமான தடைகளும் கிடையாது. வெளியில போய் நான் இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அது எனக்கு மிச்சமாகுமா மீதியாகுமா, தாராளமா செய்யலாங்க. அப்போ நம்மளே என்னன்னா ஒரு ப்ரெஷரேஷனான ஒரு லைஃப்ல இருக்கிறோம். அந்த லைஃப்ல ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் அமையக்கூடிய ஒரு மாதமா அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு குயிக்கா எல்லாமே நடக்கும். இப்போ வீட்டில் இருந்தோம்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் வாக்குவாதங்கள் கொடுக்கறதுக்கான அமைவு இல்லை அவங்க சொல்றது, அதாவது ஒருத்தர் கையில எவ்வளவு பணம் இருந்தாலுங்க அந்த பணம் அவங்க கையில இருக்கிறப்ப யார் என்ன பேசணும்னாலும் அந்த பணம் சார்ந்த விஷயங்கள் பேசுறப்ப ஒரு வரவு செலவு சார்ந்த விஷயங்கள் பேசுறப்ப நமக்கு ஒரு சங்கடங்களோ பிரச்சனைகளோ வராது. அதுவே நம்ம கிட்ட ஒரு பணம் இல்லை, ஒரு ஒரு ஃபண்டிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றப்ப அவங்க நம்மளுக்கு எதனாச்சும் ஒன்று வாங்கிட்டு வாங்க, இல்லை இதை பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு அது சரியில்லை இது சரியில்லை, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இல்லை நல்லது கெட்ட செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா கூட ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும். இப்போ என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இருக்கிறப்ப நமக்கு அந்த ப்ரெஷர் தெரியாது. அதுவே இல்லை அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப அளவுக்கு மீறின ப்ரெஷராக வரும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கு, அன்னைக்கு நான் செய்யலை, அப்போ என்கிட்ட எதனாலும் இருக்கு, அந்த இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நம்ம வந்து அதை பத்தி பெரிய விஷயமா கொண்டுட்டு போகிறது கிடையாது. அவங்க பேசுறதும் நம்மளுக்கு பர்சனலா பாதிக்காது. என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றப்ப இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்க கேட்குறீங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா அது நம்ம பர்சனலா போகக்கூடிய ஒரு வாய்ப்பாகும். அந்த பர்சனலா போகிறப்ப என்னன்னா ரொம்ப வாக்குவாதங்களாகும், பிரச்சனைகளாகும். இப்போ கையில ஒரு பணங்காசு தங்காத நேர காலங்கள்ல நம்ம எடுத்த முடிவுகள், நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவங்க பேசுறப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பர்சனலா போனா ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. அந்த பர்சனலா போகாம நம்ம கொஞ்சம் வெளியில இருக்கிறது, வெளியில அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது. அப்ப வண்டி வாகனங்கள் தனிப்பட்ட முறை எடுத்துட்டு போறது வேண்டாம். அப்ப அதே ஒரு 10 பேர்த்து கூட செய்யற பயணங்கள் செய்யறது, இல்ல ஒரு தனியா இண்டிவிஜுவலா போகாம ஒரு 4 பேர்த்து கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி ஒரு டைமா பார்த்து அமைச்சுக்க. அந்த மாதிரி அமையிறப்ப வந்து பார்த்தோம்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். 4 பேர்த்தோட ஒப்பீனியன் கேளுங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுகள் செய்யறப்ப பாக்கியமா இருக்கும். அதே மாதிரி அந்த கும்பராசி நண்பர்கள் வீட்டில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பர்சனலா ஏதோ ஒன்று துன்புறுத்துற மாதிரியோ பேசுற மாதிரியோ இந்த மாதிரி நேர காலங்கள்ல அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. அந்த சப்போர்ட்டிவா இருக்கிறப்ப அவங்களோட என்னைக்கு நேர காலங்கள் சரியில்லைனா பின்னாடி நல்லா இருக்கிறப்ப அவங்களோட மாற்றங்கள் நிச்சயமா எப்படியாவது மாறிடும். இப்போ அவங்க நல்லா இருக்கிற சூழ்நிலையில ஐயோ நம்ம இன்னைக்கு பேசிட்டுமே அப்படின்னு யோசிக்க கூடாதுங்க. இன்னைக்கு இருக்கிற நேர காலங்கள்ல அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அப்போ கும்பராசி நண்பர்கள் இருக்கிறாங்க,
பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்கு நம்ம இன்னைக்கு கோஆபரேட்டா நல்லா சப்போர்ட்டிவா இருக்கணும். அந்த சப்போர்ட்டிவா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட முன்னேற்றங்களுக்கு நீங்க ஒரு காரணமா சப்போர்ட்டா இருந்தோம்னாவே போதும். இந்த மாதமும் உங்களுக்கு நல்ல மாதமா அமைய என்னோட பரிபூர்ண வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.